வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஜூலை 22ஆம் தேதி முதல் 28 ஜூலை வரை உள்ள விருச்சிக ராசி கிரக ராசி பலன் பற்றி விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிருங்கள். விருச்சிக ராசி மக்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த மூட்டு வலி அல்லது முதுகு வலியால் சிரமப்பட்டு வரும் இந்த ராசியின் மக்கள் இந்த வாரம் சரியான உணவு பழக்கத்தின் விளைவாக மற்றும் மருத்துவ ஆலோசனையின் விளைவாகவும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவார்கள் என்று நம்பலாம். இத்தகைய சூழ்நிலையில் தங்களின் ஆரோக்கியமான மருத்துவரின் ஆலோசனைப்படி உணவை உட்கொள்வதோடு தாங்கள் செய்யும் வழக்கமான யோகா மற்றும் உடற்பயிற்சிகளை செய்வது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நலமாக இருக்கும். தற்சமயம் விருச்சிக ராசியை பொறுத்து 4வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் வீட்டை புதுப்பிக்க அல்லது பழுது பார்ப்பதற்காக நிறைய பணம் செலவழிப்பீர்கள். இதை நீங்கள் ஆரம்பத்தில் யூகிக்காமல் இருக்கலாம். ஆனால் இந்த செலவுகள் உங்களுக்கு உங்களின் எதிர்காலத்தில் பலவிதமான நிதி நெருக்கடிகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் நல்ல திட்டம் தீட்டி உங்கள் மனதை மகிழ்விப்பார்கள். இந்த திட்டம் எங்காவது வெளியூர் செல்வதற்கும் சுற்றுலா செல்வதற்கும் ஆக இருக்கலாம். அங்கு உங்கள் நண்பருடன் உல்லாசமாக இருக்கவோ அல்லது மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பை நீங்கள் பெற்று குதூகலமாக மகிழ்ச்சியாக இந்நாளை கழிப்பீர்கள். விருச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் விருச்சிக ராசி மக்களுக்கு தொழில்முறை பார்வையில் மிகவும் சிறப்பாகவும் மேன்மை தருவதாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி பார்க்கும் பொழுது இவர்கள் நல்ல பலன்களால் இந்த வாரம் திருப்தி அடைவார்கள், மகிழ்ந்து வாழ்வார்கள். வேலை செய்யும் விருச்சிக ராசி மக்கள் அல்லது வேலை தேடுபவர்கள் பன்னாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் வாய்ப்பை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இந்த வார நேரம் விருச்சிக ராசி மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். காரணம், இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் வலிமையால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவீர்கள் எல்லா பாடத்திலும். அதே நேரத்தில் உங்கள் வெற்றியும் வளர்ந்து முன்னேறும். வகுப்பில் உள்ளவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். இதனால் உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் தங்கள் மீது நல்லதொரு மரியாதையை வைத்து உங்களை போற்றுவார்கள். விருச்சிக ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறையுடன் செயல்பட்டால் உங்களின் பலவிதமான திட்டங்கள் யாவற்றிலும் நீங்கள் திடமாக செயல்பட்டு வளரவும் வெற்றி பெறவும் முடியும் என்பதை மனதில் வைத்து முதலிடம் தங்களின் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முதலிடம் தர வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று முருகரை வணங்கி அவரது சண்முக கவசத்தை பாராயணம் செய்வது உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நலமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.